2 அல்லது 3வது குழந்தை பெறும் தம்பதிக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆந்திரா. இந்த அறிவிப்புக்கான காரணம் என்ன, வேறு என்னென்ன சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். நான் மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், முன்பெல்லாம் குழந்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லக்கூடாது இப்போ. ஏன்னா மக்கள் தொகையின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அந்த நாடாளுமன்ற எண்ணிக்கை வரும் என்று சொல்லுகிற நேரத்தில் நமக்கு எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகம் இருந்தால்தான் எம்பிக்கள் அதிகம் வரும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கு. ஆனால் நாம் குடும்ப கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தி அதில் வெற்றி கண்டோம். அதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் பேச்சை கேட்டு மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாட்டிற்கு வேறு வழியில் பூதம் கிளம்பியதை அன்றே மேற்கோள் காட்டி தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசிய காட்சிதான் இது. நமது அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் இதே பிரச்சனைதான். ஆனால் மற்றும் ஒரு முக்கிய காரணத்தையும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வெளிப்படுத்தியுள்ளார். அந்த மாநிலத்தில் பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ளும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் தற்பொழுது 1.5 குறைந்துள்ளது. இது மக்கள் தொகை நிலையாக இருக்க தேவையான 2.1 என்ற அளவை விட மிகவும் குறைவு ஆகும். இதே நிலை தொடர்ந்தால் 2047ஆம் ஆண்டிற்குள் மாநில மக்கள் தொகையில் 23% பேர் முதியவர்களாக இருப்பார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது எதிர்காலத்தில் ஆந்திரா ஒரு வயதான மாநிலமாக மாறிவிடும் என்றே சொல்லலாம். இது சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பெரிய சவாலாக அமையும் என்பதால் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு மக்கள் தொகை பராமரிப்பு என்கின்ற புதிய அணுகுமுறையை ஆந்திர அரசு கையில் எடுத்துள்ளது. வியாழனன்று ஆந்திர மாநில சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாநிலத்தின் மக்கள் தொகை சமநிலையை இழந்து வருவது கவலையளிப்பதாக கூறினார். மக்கள் தொகை மேலாண்மை கொள்கை மூலம் சட்டமன்றத்தில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 2வது அல்லது 3வது குழந்தையை பெறும் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை, 3வது குழந்தைக்கு 5 ஆண்டுகளுக்கு மாதாந்திர நிதியுதவி 1000 ரூபாய் மற்றும் 18 ஆண்டுகள் வரை இலவச கல்வி போன்ற சலுகைகள் வழங்கப்படும் என்றார். மேலும் 12 மாதகால பெற்றோர் விடுப்பு, 2 மாத தந்தை வழி விடுப்பு, 3வது குழந்தையை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு சிறப்பு விடுப்புகள், ஒவ்வொரு 50 குழந்தைக்கும் குழந்தை பராமரிப்பு மையங்களை நிறுவுதல் போன்ற சலுகைகளும் இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. தற்பொழுது ஆந்திராவில் சுமார் 58% குடும்பங்கள் ஒரு குழந்தையை மட்டுமே கொண்டுள்ளதாக கூறிய சந்திரபாபு நாயுடு இப்புதிய திட்டம் மக்களிடையே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 1993ஆம் ஆண்டில் 3.0 இருந்த மாநிலத்தின் பெண் குழந்தைகள் பெறும் விகிதம் தற்பொழுது 1.5 குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மக்கள் தொகை குறைவாக உள்ள ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகளில் தொழிலாளர் பற்றாக்குறை மற்றும் நீண்டகால பொருளாதார சவால்களுக்கு வழிவகுப்பதாக அடுக்கடுக்கான பிரச்சனைகளை பட்டியலிட்டார். 2ற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்டவர்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட தகுதியற்றவர்கள் என்ற சட்டத்தை கொண்டு வந்த ஆந்திர அரசு தற்பொழுது 2க்கு மேற்பட்ட குழந்தைகள் கொண்டவர்கள் போட்டியிட அனுமதிக்கும் வகையில் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் கூறினார். இந்த புதிய சலுகைகள் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன.